இப்போ நம்ம அவல், உருளைக்கிழங்கு வச்சு அடை செய்ய போறோம். அதுக்கு 1 கப்பு அவல் போட்டு, அதில தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறின உடனே, அத நம்ம எடுத்து அலசிட்டு, அந்த மாவ நல்லா பெசையணும் அந்த அவல. அவல பெசைஞ்சிட்டு, அதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பெசையணும். 2ம் கலந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். ஸ்மாஷ் பண்ணிட்டு, அதோட பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தழை, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை கப் பச்சரிசி மாவு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட வேண்டியது. பிசைஞ்சு வச்சுட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வைக்கணும். அதில் எண்ணெய் ஊற்றணும். கல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டு, நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறதுலேருந்து எடுத்து உருண்டையாக உருட்டி அடை தட்டணும். அடை தட்டிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி வேக விடணும். வெந்த உடனே ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே எடுத்துட வேண்டியது தான். எடுத்துட்டு எல்லா மாவையும் இதேமாதிரி நம்ம அடையாக தட்டி எடுத்துக்கலாம். முடிச்சு சுவையான அடை ரெடி.